அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கி மகதி. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட அத்தை ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ ஒரு க்ரீனியாக நேச்சராக இருக்குது. அதுவும் நாங்கள் மட்டும் அது இல்லாமல் இப்போ நாங்கள் பூண்டு பறிக்க வந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஒரு நிமிஷம் யார் யார் வந்திருக்கோன்னு காட்டுறோம். நாங்கள் வெறும் 3 பேர் தான். ஸோ மாடெல்லாம் பசுமையாகவே இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா மாடு, கன்று. ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப நேச்சராக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இடிஞ்ச வீடெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வீட்டோட எடுத்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்த நேரமாக வானெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நாங்கள் வந்ததும் இல்லாமல் எங்களோட அத்தை பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோம். இவன் பேர் தான் பார்த்திங்கன்னா வர்ஷா. இது வந்து வர்ஷா. நெக்ஸ்ட்டு இவங்க வந்துட்டு எங்கள் அம்மா. இவங்க எங்களோட அம்மா. ஸோ இந்த இடமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. எப்படி இப்படி ஒரு பாலடைஞ்ச பங்களாவாக இருக்கும் பாட்டுருக்கீங்கிட்டலாம். ரொம்பவே பிக்கி தான் குத்தும். மட்டும் ஃபோட்டோ எடுத்து வந்துரு மம்மி. இது பூண்டு செடியா இல்லை என்ன செடி? இது துத்தி இலை. ஸோ இதுக்கு நம்மளோட கழிவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பயில்ஸுக்கு ரொம்ப நல்லது. சுத்தி செடின்னு சொல்லிடு. ரொம்ப குத்துது. ஸோ தென் பார்த்திங்கன்னா இது துத்தி. தயவுசெய்து இதை சாப்பிடுங்க எல்லாருமே. உங்களோட உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாத்தையுமே இது வெளியிட்டுரும். ஸோ தயவுசெய்து இதை சாப்பிடுங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே மக்கள் பண்ணை வச்சு எல்லாம் வாழ்கிறாங்க. எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ தென் இப்போ வந்து நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். ஸோ பார்க்குறாங்க துத்தி இங்கே நிறையவே இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய துத்திலாம் இருக்குது. இது துத்தி. எவ்வளோ ஒரு மக்கள் இங்கே எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரில. இப்படி கிடக்குது. இது ஒரு மாதிரி இந்த இது ஒரு பாலடைஞ்ச மங்களா இழிச்சிருக்காங்களாட்டுக்கு. ஸோ அதனால தான். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பயத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பங்களாவை தான் காட்ட போகிறோம். வாங்க போகலாம்.